ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சேலத்தில் சேர்ந்த ஒரு பெரிய மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டு, தலைவாசல மார்க்கெட்டு தான் நம்ம ஒரு vlog மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குது, இது இருக்குது, இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜஸ்ட் vlog மாதிரி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு சென்னை ஹைவேல தான் வர வழியில் இந்த மார்க்கெட் லொக்கேட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, சுற்றி இருக்க நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இந்த ஒரு மார்க்கெட் தான். இது அதிக அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியா. இங்கே இருக்க எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இந்த ஒரு மார்க்கெட் தான் இருக்குது. இதை விட்டால் ஒன்று திருச்சி, அப்படி இல்லைன்னா ஒசூர்கிட்ட தான் மார்க்கெட் போகணும். நீங்கள் எப்போவுமே எக்ஸ்போர்ட் தானே வீடியோஸ் போடுவீங்க, இது என்ன vlog மாதிரி மார்க்கெட்டை போடுறீங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே தான் நம்ம எக்ஸ்போர்ட் தேவையான சில மிக்சடு வெஜிடபிள்ஸ், வெண்டிக்காய், கொத்தரங்காய், பீக்கிங்காய், சுரக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். சரி, அப்படியே இந்த மார்க்கெட்டு உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும். ஃபார்மர்ஸ் எப்படி நாங்கள் வாங்குகிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ. இந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே தேங்காய் கடை இருக்குது. தேங்காய்க்கு தனியாக கடை, வெங்காயம் மண்டி, வெங்காய கடன் மாதிரி தனியாக தேங்காய் கடைலாம் கிடையாது. இங்கே இருக்கிறது மட்டும்தான். இங்கே இருக்கிற 4-5 கடை மட்டும்தான். இவங்களுக்கு எங்கேருந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்கன்னா, சேலம் பெல்ட்டு 4-5 பெல்ட் இருக்குங்களே, இந்த புதுக்கோட்டை பெல்ட்டு, தேனி பெல்ட்டு, பொள்ளாச்சி பெல்ட்டு, கரூர் பெல்ட்டு, அதில் இவங்களுக்கு சேலத்தில் இருந்தால் இவங்களுக்கு காய் வருது. அப்புறம் இதான் பழைய மார்க்கெட். இங்கே இருக்கிறது தான் பழைய மார்க்கெட். இங்கே தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் இருந்துச்சு. பட் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹைவே பக்கத்தில் இருக்கிறதால மார்க்கெட் தூக்கி கவர்மெண்ட் உள்ளே வச்சுட்டாங்க. இந்த மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். மற்ற மார்க்கெட்டில் எப்படின்னா, ஃபார்மர்ஸ் மண்டியில் வச்சு மண்டிக்காரர் அவர் கமிஷன் பேஸ் பண்ணல சேல் பண்ணி அவர் விவசாயிக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மார்க்கெட் அப்படி இல்லை. விவசாயி தான் விளைய வச்ச பொருளை ஒரு நாளைக்கு 50 கிலோ, 100 கிலோ வெண்டிக்காய், சுரக்காய் எதாக இருந்தாலுமே அன்னன்னைக்கு பறித்து விற்பாங்க. இங்கே எப்படின்னா பைக்கில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம தேவை, இந்த வண்டியில் விற்கிறவங்க, கடைக்காரங்க, இந்த ஆர்டர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களாம் ஃபார்மர்ஸ்டே பேர பேசி வாங்கிப்பாங்க. நீங்களே பார்த்தீங்க, நம்ம பேசுகிறதுக்குள்ளே எத்தனை பேர் ஃபார்மர்ஸ் பைக்கில் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி வர ஃபார்மர்ஸ்ட்டை இங்கேயே அந்த வண்டியில் விற்பாங்கல்ல, வண்டியில் வைக்கிறவங்க சந்தை போடுவாங்க, வார சந்தை போடுவாங்க. எல்லாருமே இங்கேயே ஃபார்மர்ஸ்ட்டை விற்பாட்டி ப்ராடக்டை பார்த்துட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. இவங்க ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை அவங்க வாங்கிப்பாங்க. இந்த மார்க்கெட்டோட ப்ளஸ் என்னன்னா, ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, எக்ஸிட் ஃபீஸும் கிடையாது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வரியுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபார்மர்ஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட மார்க்கெட் அந்த டைமில். ஏன்னா சுற்றி இருக்க இந்த பெரம்பலூர் ஏரியா, பாதி கங்கவெளி, அந்த பச்சைமலை ஏரியா ஃபார்மர்ஸு, அப்புறம் ஏற்காடு ஃபார்மர்ஸ், நியர்பை ஃபார்மர்ஸு, சுற்றி இருக்க கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி ஏரியா இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே இங்கே ஒரு மார்க்கெட், இந்த மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஃபார்மர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த காலத்தில் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்தே இது ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற மாதிரி இந்த வெளியேருந்து வண்டி இருப்பாங்களே, இப்போ டொமேட்டோ பார்த்திங்கன்னா எல்லாமே கோலார்லேருந்து தான் வந்தாங்க. அப்படின்னா கோலார் ஒசூர்லேருந்து தான் வந்தாகணும். அவங்களுக்குலாம் டேக்ஸ் போடுவாங்க, ஆனியனுக்கு டேக்ஸ் போடுவாங்க. இதை வாங்கிட்டு வெளியே போகிறாங்களே வியாபாரிஸ், அவங்களுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு டேக்ஸே கிடையாது. இப்போ நான் வந்த டைம் 7 மணி ஆச்சு. இந்த டைம்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மார்க்கெட் டே மார்க்கெட். அதாவது மார்னிங் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி 10 வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் தான் அந்த மார்க்கெட்டு. நம்மளுமே ப்ரைஸ் கேட்கலாம். பாருங்கள் இந்த ப்ரைஸ் எவ்வளோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஃபார்மர்ஸ் கிட்ட. ₹27. சரி, ₹27 அவர் சொன்னார். ₹25 வரைக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய திறமை வாங்க வரவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய பேச்சு திறமையில் அவங்க இன்னும் கூட கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ரெகுலர் கஸ்டமர் வாங்குறாங்கன்னா இன்னும் கூட அவங்க அவங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காய் இருக்கும். முள்ளங்கி, சுரக்காய் பார்த்திங்களா, எல்லாருமே நம்ம கேட்கலாம் ப்ரைஸ் என்ன ஏதுன்ட்டு. இப்போ நம்ம எதுக்கு இங்கே மெயினாக வந்திருக்கோன்னா, வெண்டிக்காய் சோர்ஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்று. டேரெக்டாகவே ஃபார்மர்ஸ்ட்டை வெண்டிக்காய் சோர்ஸ் பண்ணுறது. எதுக்குன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு கத்தருக்கு. அந்த ப்ராசஸ் வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். நான் இங்கே பாருங்கள், இங்கே பாவக்காய் இருக்குது. இந்த ப்ரைஸ் கேட்போமா? பாவக்காய் எவ்வளோண்ணே? 35.
இவர் வந்து 35 ரூபா சொல்லியிருக்காரு ப்ராடக்டை. பாவக்காய் வந்து இது வந்து வாங்க வரவங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இல்லை, அவருக்குமே தெரியும் அவ்வளோ மார்க்கெட் இல்லை அப்படின்ட்டு. 30 ரூபான்னு தான் மார்க்கெட்டு. ஏன்னா வந்து வாங்குறவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க, இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்ட்டு. அதுக்காக அந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. பச்சை மிளகா பார்த்துருந்தேன். பச்சை மிளகா ரேட்டு வந்து இன்னைய மார்க்கெட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 35 ரூபா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டப்போ வந்து வெறும் 30 ரூபா சொன்னார். அதுவும் நெகோஷியேட்டட் ப்ரைஸ் தான் ஆகுது. யாராவது நீங்கள் மிளகா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாகவே ஃபார்மர்ஸ்ட்டை வாங்குறதால உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா மற்ற மார்க்கெட் நீங்கள் போகும்போது ஃபார்மர்ஸ் வந்து மண்டியில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க, 10% வரைக்கும் கமிஷன் போடுறாங்க மற்ற மார்க்கெட்டில். இப்படி போடும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் இப்போ 30 ருபீஸ் வச்சிங்களேன், அவங்க 40 ருபீஸ் வச்சா தான் அவங்களுடைய 4 ருபீஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டு கொடுக்குறதா தான் நெக்ஸ்ட் டைம் ஃபார்மர்ஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இங்கே டேரெக்டாக நம்ம ஃபார்மர்ஸ்ட்டை வாங்குறதால இந்த ப்ரைஸ் நம்ம அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ யாராவது பச்சை மிளகா வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இவர்கிட்ட நம்ம 10 ரூபா அங்கே ப்ரைஸ் கேட்போம். ஏன்னா அங்கேயும் கேட்டுப்போம் இங்கேயும் கேட்டோம், உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோண்ணா? இவர் வந்து இப்போ வந்து நம்மள்கிட்ட 30-32 வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் நெகோஷியேட் பண்ணால் கொண்டு வருவார். ஆனால் அதிகபட்சம் 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் குறைப்பாங்க. யாரும் இல்லை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் இன்னும் குறைக்க சான்ஸ் இருக்குது. அவர் 25 ரூபாய்க்கே கொடுக்கான்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்ன 30 சொல்கிறாரு. ஏன்னா அந்த நெகோஷியேட் பண்ணுறது தான் ஃபார்மர்ஸ்க்கு மாறும். அது அவங்களுடைய அந்த நேரத்துக்கு என்ன ப்ரைஸ் யோசிக்கிறாங்க எப்படின்னா ப்ராடக்ட் தான். இப்போ வெண்டிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டன் வரத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு அந்த டைமில் வந்து ஒரு டன்னோ 1.5 டன்னோ வந்துருச்சுன்னா அப்போ இங்கே ஃபார்மர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் தான். அவங்களுக்கே தெரியும் இந்த இவ்வளோ காய் இங்கே வந்திருக்கு. சப்போஸ் ஃபஸ்ட்டாக ஒரு ஃபார்மர்ஸ் சேல் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டு, அந்த ப்ரைஸை கேட்டு இன்னும் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்து அவங்க டிமாண்டில் வைக்கிறது அந்த நேரத்தில் தான். இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மார்க்கெட் எல்லாமே டிமாண்ட் சப்ளை பேசிஸ் தான். அது ஃபார்மர்ஸ்க்கே தெரியும். அது அந்த பக்கமும் ஃபார்மர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அந்த ஊர் பக்கம் இருக்கிறவங்க அந்த வழியாக வரவங்க எல்லா ஃபார்மர்ஸும் அந்த பக்கம் நின்றுப்பாங்க. இதே லைனில் அப்படியே நின்றுப்பாங்க. இங்கேயுமே அதே முள்ளங்கி, வெண்டைக்காய், பீக்கிங்காய், சொரக்காய் எல்லா காயுமே வரும். பீட்ரூட் கூட இந்த பக்கம் வரும். பார்த்துருக்கேன், பீட்ரூட்லாம் பார்த்துருக்கேன். இந்த பக்கமும் இங்கே வியாபாரி வந்து வாங்கிட்டு இருக்க கேட்குறாங்க பாருங்கள். அந்த சந்தை போடுவாங்கள்ல, சந்தை போடுறவங்க எல்லாமே வந்து இங்கே ப்ரைஸ் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். நிறைய பைக்கும் வருது, அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். நிறைய பாவக்காய் அந்த மாதிரி அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுருவாங்க. கீழே பிக்னிக் வச்சுருக்காங்க பாருங்களா, இந்த மாதிரி வச்சுருவாங்க. வச்சுட்டு டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதாங்க உள்ளே போகிற மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி வச்சுருவாங்க. இப்படி உள்ளே போயிட்டோன்னு வச்சிங்களேன், அதிகமாக இந்த சின்ன வெங்காய வியாபாரி இங்கே தான் இருப்பாங்க. இங்கே இது ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸு, அந்த பாவக்காய் அந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வெளியே நிற்பாங்க. சின்ன வெங்காயம் மெயினாக வந்து அங்கே தான் வந்து நிற்பாங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபார்மர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து நிற்கும் போது இந்த டைம் வந்து இந்த வருஷம் சின்ன வெங்காயத்தை வந்து விலை ரொம்ப கம்மியாக இந்த டைமில் போயிட்டுருக்கு. இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா கேட்கும் போது இவங்கள்ட்ட அரௌண்டு 25 ருபீஸ் 30 ருபீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது வெங்காயம். நமக்கு ஒரு ஈகர், ஏன்னா வச்சு தான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல. ஏன்னா நம்ம ப்ரைஸை விட இவங்க ரொம்ப கம்மியாக இங்கே கோட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அந்தளவுக்கு நம்மளால் குவான்டிட்டி வாங்க முடியாது. ஒரு 10 டன்லாம் வந்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இடத்துல. அப்போது வந்து குவான்டிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ப்ரைஸும் நிர்ணயம் பண்ண முடியும். அது குவாலிட்டி நல்லா இருக்கிற பட்சத்தில். இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன வெங்காயம் மண்டி, சின்ன கடை. அந்தளவுக்கு திருச்சி அளவுக்கு பெரிய கடை கிடையாது, சின்ன கடை. இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு குவாலிட்டி எப்படி செக் பண்ண வந்தேன். பார்த்ததுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, பெருவெட்டு கிடையாது, சின்னதாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகாது, லோக்கலுக்கு ஓகே, லோக்கல் சேல்ஸுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மஸே வந்து இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் வாங்கிறதுக்கு ஆள்னு வச்சுக்கிங்களேன், அவங்களே வந்து இந்த கடையில் கொடுத்துட்டு ஒரு நல்ல விலை கம்மியான விலைக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அவங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க விற்றுட்டு நீங்கள் கொடுங்க அப்படிங்கும் போது அவங்க பொறுமையாக வச்சுருந்து விற்றுட்டு கொடுப்பாங்க. 2 பேசிஸ் இருக்குது. ஸோ அவங்க அதாவது இவங்க கேட்குற ப்ரைஸு கம்மி ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறதும் இருக்குது. அப்புறம் ஸோ என் ப்ரைஸுக்கு விற்கணுன்னா வச்சுட்டு விற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா கூட ஓகே. இவங்களுக்கு எல்லாமே டெய்லி ஆர்டர்ஸ் இருக்கும். அதாவது இங்கேருந்து சேலம், ஈரோடு இந்த மாதிரிக்கெலாம் வெஜிடபிள்ஸ் இங்கே தான் போகுது. அந்த மாதிரி இடத்துல அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு 3 ஃபார்மர்ஸ்டே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தனால திட்டு நிறைய பேர் அவங்க வண்டியில் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வண்டிகளுக்கு தான் ஒரு மூட்டைக்கு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கிற வாங்குவாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே வந்து இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சௌ, கேரட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறி இருக்குங்களா, பீன்ஸு, இது எல்லாமே இந்த ஏரியா. இது எல்லாமே இங்கே ப்ரொடக்ஷன் கிடையாது. இது எதுவுமே இங்கே ப்ரொடக்ஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒசூரில் தான் வருது. இங்கே சௌ இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட நம்ம சௌ ப்ரைஸ்னு கேட்போம்.
அண்ணா சவுசு எங்கேருந்துண்ணா வருது? ஒசூர் இருந்துங்களா? ஆமாண்ணா. டெய்லி விடுங்களா? டெய்லி வருதுண்ணா. இது எவ்வளோண்ணா கேஜி இன்னைக்கு? இது 25 கிலோண்ணா பேக்கேஜ் கணக்கு தானுங்களா? வெயிட் கணக்கு இல்லைங்களா? இதோட வெயிட் கணக்கு வந்து 25 கிலோ இருக்கு. இதில் இதெல்லாம் வந்து 450 ரூபா கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரு பேக் வந்து 25 கிலோ வரும், 450 ரூபான்னு சொல்கிறாரு. அப்போனா இப்போ கேஜி வந்து 18 ரூபான்னு சொல்கிறாரு. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டில் நேற்று நிலவரம் வந்து வெறும் 10 ரூபா தான் ஒரு பெர் கேஜி. அவர் ஏன் இந்த ப்ரைஸ் வச்சு விற்கிறாருன்னா, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணோம்ல, அந்த எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் இங்கே இருக்க இந்த வச்சு விற்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த குத்தகை எடுத்துருக்காங்களே இந்த மார்க்கெட்டை, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கேஷ் கொடுக்கணும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க ப்ராஃபிட் கனெக்ட் பண்ணி தான் அந்த ரைஸ் விற்கிறாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒசூர்லேருந்து தான் காய்கள் வரும். அந்த முட்டைக்கோஸு, கேபேஜு, லாங் பீன்ஸு, கேப்சிகம், சௌ அந்த மாதிரி காய் இது எல்லாம் பார்த்திங்கனாலே வந்து ஒசூர் தான் அதிகம் ப்ரொடக்ஷன். அங்கேருந்தான் வந்து நம்ம ஒரு 80% தமிழ்நாட்டுக்கு அங்கேருந்தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு சில்லறை ரீட்டைல் ஷாப் எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. இந்த பக்கம் அங்கே ஒரு பூண்டு கடை இருக்குங்களா, அங்கே இங்கே வெங்காயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் வெறும் நான் இங்கே கமிஷனுக்கு கொடுக்கும் போது வந்து வெறும் ஒரு 8 கடை தான் சம்திங் இருந்துச்சு. 8 கூட கிடையாது, 6 தான் கடை இருந்துச்சுங்க. இப்போ நிறைய இடத்துல வெங்காய கடை வந்துருச்சு. வெங்காய கடை தான் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வெங்காய கடை தான் இந்த மார்க்கெட்டில். நான் இங்கே கமிஷனுக்கு கொடுக்கும் போது வந்து ஒரு 8 கடை இருந்துச்சு. அது அந்த லைன் லாஸ்ட் லைன். இப்போ இடையில காய்கறி மார்க்கெட் சென்டர்லேயும் வெங்காய கடை இருக்குது, அப்புறம் டொமேட்டோ மார்க்கெட்லேயும் வெங்காய கடை இருக்குது. எல்லா இடத்துலையுமே செக்ஷன்லேயும் வெங்காய கடை வச்சுட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெளியே ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த முள்ளங்கி, புடலங்காய், பீக்கிங் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே ஃபார்மர்ஸ்ட்டு அங்கே விலை பேசிவிட்டு ஃபார்மர்ஸ் இங்கே கொண்டு வர சொல்லிடுவாங்க. இங்கே கொண்டு வந்து அவங்க ஃபார்மர்ஸ் போட்டுருவாங்க. அவங்க வண்டியில் உள்ளே வச்சு லோட் பண்ணிட்டு தேவை சந்தைக்கு வார சந்தை ஒரு வார சந்தை இருக்கும், அந்த சந்தைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து போயிடுவாங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட்டைலர்ஸ் அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி இவங்க இங்கே சேல் பண்ணுவாங்க. இந்த லாங் பீன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு சூட் எல்லாமே அங்கேருந்து வர வச்சு ரீட்டைல் சேல் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே பச்சை மிளகாய் இருக்குது, ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் காமிக்கிறேன். இது வந்து இந்த பேக்கில் வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த பேக்கில் ஏன் வைக்கக்கூடாதுன்னா, வாட்டர் வேப்பர் வந்து வெளியே போகாது. மெஷ் பேக்கோ இல்லை சாக்கு மூட்டையிலோ இந்த ஜூட் பேக்கில் போட்டோன்னா காத்தோட்டம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு ரொம்ப சூடு, நான் கை வைக்கும்போது ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. இதை மாதிரி டக்குன்னு வீணாக போயிடுவோம் மிளகா. அதனால் நெக்ஸ்ட் டைம் ஃபார்மர்ஸ் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா பெஸ்ட் பேக்கில் கொண்டு வச்சு பெஸ்ட் பேக்லேயும் இல்லைன்னா சணல் சாக்கு இருக்குங்களே அதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே வந்து 2 பேர் வந்து சாக்கு தைச்சிட்ருக்காங்கல்ல, அது எல்லாமே மிளகா தான், உருண்டு மிளகான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இங்கேருந்து திண்டுக்கல் ஒட்டச்சத்தோடு இருக்குங்கள்ல அந்த மார்க்கெட் தான் போகுது. அங்கே வந்து நல்ல ரேட் போயிட்டுருக்கு. சம்திங் 35-35க்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஃபார்மர்ஸ்ட்டு கம்மியாக தான் வாங்குவாங்க. இப்போ 30 ருபீஸ் வெளியே போனாங்கன்னா இவங்க வந்து மாமூலாக வாங்குறாங்கல்ல, அதனால் இவங்கள்ட்ட ஒரு 35 ருபீஸ் கிட்டத்தட்ட 30 ருபீஸுங்கிறத 25 ரூபா 5 ரூபா கம்மியாக வாங்குவாங்க. கம்மியாக வாங்கிட்டு அவங்க வந்து அந்த மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. அதனால் யாராவது பச்சை மிளகாய் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா தலைவாசல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்லேருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட்டைல் ஸ்டோர், அதாவது வெளியே ஃபார்மர்ஸ் மூட்டையாக வச்சுருந்தாங்கல்ல, அந்த பீக்கிங்க, சுரக்காய், பீன்ஸு, பாவக்காய் எல்லாமே அவங்க வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க சொன்ன ரேட்டுக்கு அவங்க வெளியே வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னா 2 ரூபா 3 ரூபா கம்மியாக வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை சேம் அதே ப்ரைஸுக்கே வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு, ஏன்னா இவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு காசு கொடுப்பாங்க, இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுல்ல. அதனால் வந்து அவங்க சொன்ன ப்ரைஸே வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க விற்றுட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஷாப் ஓனர்ஸை கொடுத்து விற்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் அந்த எல்லா காயும் இங்கேயே வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் விற்றுட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதனால் அந்த ப்ரைஸ் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பைக்கில் வெளியே நின்றுருந்தாருங்களா, அவருக்கு அங்கே எந்த ப்ராடக்ட்டும் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்ச உடனே அவர் சேல்ஸ் ஆகுது மீன்ஸ் அவருடைய ப்ரைஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி இறக்கி வச்சுருவாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஆர்டர்ஸ் இருக்கும் வெளி மார்க்கெட்டில், வெளியூரில் சொன்னால இப்போ ஒட்டச்சத்திரம் மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்து இந்த காய்க்கு டிமாண்ட் இருக்கும். இவங்களுக்கு கான்டெக்ட்ஸ் இருக்கும் டேரெக்டாகவே ஹோட்டல்ஸ்க்கோ. இல்லை கேரளாலாம் பார்த்திங்கன்னா வந்து
நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி மார்க்கெட் கேரளாவில் கிடையாது. அவங்களாம் வந்து கம்பெனி ஏஜென்சிஸ் மாதிரி அங்கங்கே கம்பெனி வச்சு தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அவங்க வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மண்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக மண்டி வந்து கேரளாவில் கிடையாது. ஸோ தலைவாசல் மார்க்கெட்டில் தான் வெண்டிக்காய் இருக்கட்டும், இந்த மாதிரி மிக்சர் வெஜிடபிள் சுரக்காய் எல்லாமே இங்கே இருந்தால் டெய்லி வண்டியில் போடுறாங்க. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரைஸுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. கருவேப்பிலை செக்ஷன், இந்த கருவேப்பிலை கீரை, கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவாசல் ஏரியா, இந்த ஆத்தூர் ஏரியா தான் தமிழ்நாட்டில் அதிக ப்ரொடக்ஷனு. மற்றபடி இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருக்குங்களா, எல்லாமே ஒசூர் தான். அங்கேருந்து தான் இங்கே எல்லாமே வந்து சேல்ஸுக்கு வருது. அங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஷாப் இருக்குங்களா, இந்த லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆனியன் ஷாப்பு வரும். இந்த ஃபஸ்ட் ஷாப் தான் வந்து நம்ம வந்து சும்மா சட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க தான் வந்தோம். சரி இந்த கடையும் பார்த்துட்டு இவரையும் மீட் பண்ணிட்டு போகணும் தான் வந்தோம். வந்து பார்த்தா வெங்காயம் வந்து ரொம்ப குமிஞ்சு போய் கிடக்குது இந்த கடையில். இப்போ சொல்லி லோக்கல் ஆனியனும் இருக்குது, நாசிக் ஆனியனும் இருக்குது. இது பாருங்கள் மண்டை, இது வந்து கிட்டத்தட்ட 70+ கிட்டத்தட்ட வரும். இன்னி மார்க்கெட் ரேட் வந்து இங்கே 24 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நாசிக் ஐட்டம், இந்த மாதிரி ரெட் கலர் இருக்குங்களா, இது வந்து நாசிக் ஐட்டம். இந்த மாதிரி பேக் இருக்காமே லோக்கல் ஐட்டம், லோக்கல் கர்நாடகா இருக்குங்களா, அது பிஜாப்பூர்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது நிப்பானின்னு சொல்லுவாங்க இந்த ஆனியன் நேமு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அதிகமாக தமிழன்ஸ் வந்து நம்ம இதுதான் பிங்க் கலர் வெங்காயம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதனால் இவ்வளோ வெங்காயம் குமிஞ்சிடுச்சுன்னா இவங்களுக்கு எல்லாமே கமிஷன்ஸ் தான் வெங்காயம் வரும். இவங்க யாருமே வாங்கி சேல்ஸ் பண்ணுறதில்ல. வைக்கிறவங்களுக்கு வந்து எப்போயாவது ரொம்ப சீப்பாக, இதெல்லாம் நாசிக்லேருந்து தான் வந்திருக்கு, நாசிக் குவாலிட்டி கிடையாது. அவங்க கிரேடிங் பண்ணி பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தை அனுப்பி விட்ருவாங்க, நீங்கள் விற்கிறத வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் நாசிக்லேருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் சைஸ் வந்து கோல்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கேயே 11 ரூபா 12 ரூபாய் தான் விற்றுட்ருக்கு இந்த கோல்டா சைஸ் வெங்காயம். ஆனால் இது வந்து நாசிக்லேயே வந்து இன்னைய மார்க்கெட் ரேட் வந்து 8 ரூபா அப்படி தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து வரதே வந்து நமக்கு 4 ரூபா கூலி வந்துடும். அதுவும் இல்லாமல் இங்கே இறக்க கூலி, அப்புறம் இவங்க கமிஷன்லாம் சேர்த்து இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா வந்துடும் இவங்களுக்கு செலவு. 8 ரூபா 9 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபா 12 ரூபா 13 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு போட்ட காசாவது வரும். ஆனால் இங்கே விற்கிறது இது 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு விற்பாங்க, நட்டத்தில் விற்பாங்க. ஏன்னா மொத்தமாக வந்து வோல்ட்டா மட்டுமே வாங்கிட்டோன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஓட்ட முடியும், டக்குன்னு ஸ்டாக் காலி பண்ண முடியாது. மிக்சிங்கு 45 வாங்கணும், 55 வாங்கணும், அப்புறம் கோல்ட்டி வாங்கணும், மண்டை வாங்கணும், எல்லாம் கலந்து வாங்கினா மட்டும்தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண உடனே சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா தங்கி போயிட்டு வெயிட்லெஸ் ஆகி நமக்கு லாஸ் ஆகிடும். அப்படியே அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு இந்த லைன் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெஜிடபிள் ஷாப் இது எல்லாமே வந்து, அதுக்கப்புறம் இந்த படி கார் நிற்குதுங்களா, அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வெங்காய ஷாப் தான். வெங்காயம், பொட்டேட்டோ, கார்லிக்கு, இது எல்லாமே இந்த லைன் தான். நான் இவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் கமிஷன் கொடுக்கும்போது இந்த ஒரு லைன் மட்டும் வெங்காயம் ஷாப்பாக இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்குது, ரைட் சைடு ஒரு கடை இருக்குது, அப்போ அந்த பின்னாடி கருவேப்பிலை பார்த்தோம்ல அந்த பக்கம் ஒரு ஷாப் இருக்குது. அதனால் வெங்காயத்துக்கு வந்து அதிக ஷாப்பு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்துருச்சு. நிறைய பேர் போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் போட்டி ஆள் இருப்பாங்க செய்வாங்க. ஆனால் இந்த மார்க்கெட்டில் வந்து வெங்காயத்து டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததால் வெங்காயம் மார்க்கெட்டு இங்கே, அதாவது வெங்காயம் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் முன்னைக்கு இப்போ வந்து டல்லாக கொஞ்சம் இருக்காங்க. டல் மீன்ஸ் சேல்ஸ் ஸ்லோ. அதாவது ஒரு வண்டியை வாங்கினா ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டுறதுக்கும் 5 நாள் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா. அந்த எக்ஸ்ட்ரா 2 நாள் வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பாருங்க, இது ஃபுல்லாக இந்த பக்கம் கடை தான் எல்லாமே வந்து வெங்காய கடை தான் எல்லாமே. ஏன் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும், அதாவது லாஸ்ட் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மட்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆனியன் பிஸ்னஸ் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் அத்தியாவசிய ப்ராடக்டான தக்காளியை விட ஆனியன் பிஸ்னஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. எதுக்காக ரீசன்னா சிம்பிள் தான். இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் ஃபார்மர்ஸ்ட்டை பறிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மார்னிங்கே வந்து மண்டில் சேல்ஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டி வந்து வீணாக போயிடும். இப்போ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்ற பட்சத்தில் நம்ம எத்தனை நாள் வேணால் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நம்ம. அதான் வண்டிக்கு வாங்குறவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க தக்காளியை விட. அதனால தான் இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த வெங்காயோட பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு வண்டி புதுசாக லோடு நிற்கிது. இவ்வளோ வெங்காயம் இருந்துமே வந்து இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்து ரெடியாக இருக்குது லோடு. இரும்பு பாடியில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்ம யஸ்வந்த்பூர் பெங்களூர் மார்க்கெட் இருக்குங்களே, அங்கே இருந்தால் இந்த வண்டிக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து
தக்காளி இடம், தக்காளி வச்சு சேல்ஸ் பண்ணுற இடம். தக்காளிக்குன்னு தனியாக இங்கே கடைலாம் கிடையாது. ஏன்னா அதிக சப்ளைரே வந்து ஒசூரும் கோலாரும் தான். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து மார்னிங் நேற்று சாயங்காலம் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து விற்றுட்டு கிளம்பி திரும்பி போயிட்டு ஒசூர் போயிட்டு லோட்டு வந்து இங்கே விற்பாங்க. இந்த மாதிரி ட்ரேயில் தான் டொமேட்டோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், வியாபாரிகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்கிட்டு ஃபுல்லாக காலியானவே திரும்பி ஒசூர் போய்ட்டு ஃபில் பண்ணிட்டு திரும்பி நாளைக்கு மார்னிங் வந்து இங்கே விற்பாங்க. இதுதான் இங்கே ப்ரொசீஜர். சும்மா நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே, அந்த அவர் இருக்காருங்களே, அவர் தான் வியாபாரி இங்கே இருக்காரு. எதுக்கு வீட்டுக்குன்னு கேட்டாங்க. அதான் அப்புறம் நம்ம இந்த மாதிரி யூடியூப்பில் போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தக்காளி வந்து 300ரூவான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரே, அந்த ஒரு ட்ரே இருக்குங்களே 25 to 30 kg வரைக்கும் இருக்கும். 300ரூபான்னு சொல்கிறாங்க. காய் வந்து பெருசாக இருந்ததுன்னா 25 கிலோ கிட்டத்தட்ட வரும். இப்போ 300ரூபாங்கும்போது ஒரு கேஜி 12 ரூபா வருது. இதுவே காய் சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொடியாக இருக்குங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 30 கிலோ வரைக்கும் வரும். அப்படின்னா ஒரு கேஜி 10 ரூபா. இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ட்ரேக்கு வந்து 30 கிலோ கிட்ட வரைக்கும் இது வந்து ஹோல்டு பண்ணும். யூடியூப் வீடியோ போடு. 150 ரூபா கேஜி, கேஜி 7 ரூபா. 7 ரூபா இதுனா 5 ரூபா, 5 ரூபா. இது 300 ரூபா. கேஜி 10 ரூபா. சரி, ஓகே. நம்ம யூடியூபுக்காக வீடியோ பிடிக்கணும்னு சொன்னோடனே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி வந்து 7 ரூபா, இந்த தக்காளி 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த வண்டியில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த ஊருக்கு இந்த வில்லேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஆட்டோலையோ வந்துச்சு மாதிரி மினி ஆட்டோலேயுமோ இல்லை குட்டியான அந்த மாதிரி டெம்போலையோ போட்டு தான் விற்பாங்க. 2 கேஜி 50 ரூபா, 4 கேஜி 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு வந்து இவ்வளோ விற்கிறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ப்ளஸ் அவங்களுடைய செலவுகளை ஆட் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து தக்காளி வந்து ரீட்டெயிலுக்கு வீட்டுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி மட்டும் இல்லை, மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ காமிச்சங்களே, இதில் ப்ரைஸ் காமிச்சேன், ஆனியன்லாம் இவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் என்ன இது அப்படி கமெண்ட்ஸில். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பட்சத்தில் வந்து ஒருத்தருக்கு தெரியும், யாருக்காவது ஒரு பிஸ்னஸாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும். இவ்வளோ சீப்பாக இருக்குது, நம்ம இடத்துல இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மார்க்கெட்டில் வாங்கி அங்கே கொடுக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கரெக்ட் ஆகும். அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது பொருள் ப்ரைஸ் தேவைப்படுறா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த ப்ரைஸ் இங்கே எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூட்டை இங்கே பார்க்குறோங்கள, இந்த மூட்டை வந்து இன்றைக்கி வந்து 7 ரூபா பெர் கேஜி. ஆனால் பாருங்க எவ்வளோ சைஸ் சின்னதுன்னு இருக்குன்ட்டு. இந்த 7 ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு கூட இங்கே யாரும் ஆள் கிடையாது. ஏன்னா இது யாரும் வாங்க மாட்டாங்க. இது எப்படின்னா பெருசாக வாங்கி அதோட மிக்சிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த வண்டியில் விற்கிறவங்க. ஆனால் இது யாரும் வாங்கலை. அதுவே பாருங்கள், இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 10 ரூபா. இந்த 10 ரூபாயும் வாங்க மாட்டாங்க. அதில் வேறு பேசி 9 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே. இதுதான் இங்கே வெங்காயம் ரேட்டு இங்கே. ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். அதாவது நம்ம கிளம்பிட்டோம், நம்ம ஃபார்மஸையும் பார்த்து மீட் பண்ணியாச்சு. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இன்னும் அந்த வியாபாரிகள்லாம் வந்து ஃபார்மஸை இங்கேயே நிற்க வச்சு வெண்டிக்காவோ அந்த ப்ராடக்ட்டோ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, இதான் மார்க்கெட்டோடைய முடிஞ்சு மார்க்கெட்டை ஃபுல்த்தி காமிச்சாச்சு உங்களுக்கு. தலைவாசல் மார்க்கெட்டு தான். இந்த மார்க்கெட்டில் வந்து யாருக்கு ஓகே அப்படின்னா, இந்த ஏரியா சுற்றி வந்து கருவேப்பிலையும் ரொம்ப இங்கே தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இந்த ஆத்தூர் ஏரியா சுற்றி தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. கருவேப்பிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏரியா தான் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்குது. ஒட்டச்சந்திர மார்க்கெட்டும் இருக்குது, பட் இங்கே தான் வந்து அதிக ப்ரொடக்ஷன், நல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான கருவேப்பிலை இங்கே தான் அதிகமாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, ப்ரோ சப்ளையர் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கோகோனட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ளையர் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா கோகோனட் விற்றுட்ருக்காங்க. இவங்களுக்கு யாருக்குமே வந்து சொந்த தோட்டம் கிடையாது, விவசாயம் வந்துட்டு தர மாட்டாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பெல்ட் நான் சொன்னல, பேராவூர்னியோ, பட்டுக்கோட்டை, அப்புறம் பொள்ளாச்சி, சேலம் பெல்ட்டு, இங்கே மாதிரி இருந்தெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து இன்றைக்கி வந்து 68 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க
கோகோனட்டை. ஆனால் இவங்களுக்கு வந்தது எப்படின்னா 65 ரூபாய்க்கு வரும். இவங்க 68 ரூபாய்க்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. 3 ரூபாய் இவங்க ப்ராஃபிட் வச்சு. இப்போ 65 ரூபாய்க்கு நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், இப்போ இந்த மாதிரி அதிகமாக வாங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவங்கள்ட்ட நம்ம கான்டாக்டை வாங்கி டேரெக்டாக அவங்கள்ட்ட டீல் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ஒரு சப்ளையரை, ஒரு ப்ராடக்ட் சப்ளையை கண்டுபிடிக்கணும். நாட் ஈவன் இப்போ கோகோனட், மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான். இந்த மாதிரி ஹோல்சேலர்கிட்ட போய்ட்டு எனக்கு அதிகமாக குவான்டிட்டி வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷனை கொடுத்துட்டு நம்ம சப்ளையரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு கோகோனட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, 500 கிராம்ஸ் தான் இருக்கணும் ஒரு காய். ஒரு பீஸுக்கு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பேகுக்கு 25 நாஸ் இருக்கணும். அது 12.5 கிலோ. அப்போனா ஆவரேஜாக ஒரு காய் 500 கிராம் கிட்டத்தட்ட இருக்கணும். இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா சாலிடாகவே 700 கிராம் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1 கிலோ நீங்கள் காய் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. 1 கிலோக்கெலாம் காய் இருக்குது. பாருங்கள், ஒரு காய் எடுக்கிறேன் பாருங்கள், இது எவ்வளோ வெயிட் வருதுன்ட்டு. பார்த்திங்கன்னா 750 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குது பாருங்கள். 1 கிலோ 90 கிராம், கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இந்த காய் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இதான் 1 கிலோ காய். இதான் நார்மலாக எக்ஸ்போர்ட்டுக்கான காய். அந்த 500 to 500 கிராம்ஸ் கிட்டத்தட்ட வச்சுட்டு தான் இருக்குது இந்த காய். நார்மலாகவே எல்லாத்துக்குமே ஆவரேஜாகவே ஒரு காய் 500 கிராம்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ அங்கே ஒரு பிக்கப் வருது பார்த்தீங்களா? அந்த பிக்கப் என்ன உள்ள அந்த வெங்காயம் மண்டி, தக்காளி, அப்புறம் ஃபார்மர்ஸ்ட்டு வாங்கின எல்லாத்துக்குமே ஒரு மூட்டைக்கு 5 ரூபா 10 ரூபா உள்ளே பே பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டையும் உங்கள்கிட்ட கொடுத்து தான் இங்கேருந்து வெளியே போகணும். ஏன்னா இந்த மார்க்கெட்டை குத்தி எடுத்தாங்கல்ல, அவங்க இஷ்யூ பண்ணுறது இது எல்லாமே. இந்த மாதிரி அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் மார்க்கெட்டு. தலைவாசல் மார்க்கெட்டு இவ்வளோ தான். அதாவது இந்த மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மர்ஸ்க்கான மார்க்கெட்டு. காய்கறி எதுவுமே போட்டுட்டு நம்ம ட்ரேடர்ஸ்க்கு கமிஷன் கொடுத்தா சேல் பண்ணணும் இல்லை, அவங்களே சேல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.